நான் விஜய், உதவி பேராசிரியர், தமிழ் துறை, தூய சவேரியார் கல்லூரி. படைப்புகள் எதையும் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் வர்ணித்து ஒவ்வொரு ஆக்கியோனும் படைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க வித்தியாசமான பல படைப்புகள் ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இலக்கிய படைப்புகள் அந்தந்த காலகட்டங்களின் பிரதிபலிப்பாக அமைவதோடு அல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனின் சமூகத்தின் வாழ்வியல் ஒழுக்கங்களை, அவர்களுடைய உள்ளார்ந்த பண்புகளை, சமூக ஒழுங்குகளை, வரலாற்றின் தரவுகளை உளவியல் ரீதியாகவும் உருவவியல் ரீதியாகவும் ஒருங்கமைவாக நமக்கு தரக்கூடிய ஒரு அழகிய அம்சம்தான் இலக்கியம். அத்தகைய இலக்கியத்தை நாம் உள்விளங்கிக் கொள்வதற்கு பல உரையாசிரியர்களும், இலக்கண ஆசிரியர்களும், விளக்க உரையாசிரியர்களும், பேராசிரியர்களும், ஏன் சுயமாக படித்து வாசித்து விளக்கக்கூடிய வாசகர்களும் கூட ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தகுந்த பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்புகள் திறனாய்வு என்கிற ஒரு புள்ளியின் கீழ் எந்த காலம் முதலாக வந்தது, அதை எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதை விவரிக்கிறது இந்த கல்வி தொகுப்பு. தமிழில் இலக்கிய திறனாய்வு என்பது மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பல தத்துவ அடிப்படைகளின் உள்ளியக்கமாக இயங்குவதாகும். இந்த திறனாய்வுக்கென்று, இலக்கிய திறனாய்வுக்கென்று காலந்தோறும் பல அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இலக்கிய திறனாய்வுக்கான வரையறைகளையும் வகைகளையும் விளக்கங்களையும் நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கிறோம். திறனாய்வியல் துறை உலகம் முழுக்க வேர்விட்டு கிளைத்திருந்தாலும் கூட திறனாய்வியல் துறைக்கென்று ஒரு தனி வரலாறு நிச்சயமாக இருக்கிறது. திறனாய்வு என்கிற அந்த வார்த்தை, கிரிட்டிக் என்கிற அனலைஸ்மெண்ட், அதாவது வரலாற்று தடயங்களின் அடிப்படையில் திறனாய்வு துறை எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் நோக்குகின்ற பொழுது, பிரான்சிஸ் பேக்கன் அப்படிங்கிற ஆசிரியர் 1605 இந்த கிரிட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவர் தன்னுடைய நூலில் கிரிட்டிக்கல் அனலைசிஸ்மெண்ட் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவற்றை ஆய்வுத்துறைகளின் எல்லா பகுதிகளுக்கும் பொருத்தி பார்க்க முடியும் என்று நிறுவியிருக்கிறார். அதோட அவருடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய காலத்துல பார்த்தோம்னா 18ஆம் நூற்றாண்டுல மறுபடியும் இந்த விஷயம் விவாதத்துக்கு வருகிறது. அப்பொழுது ஜான் ட்ரைடன், அதாவது புகழ்பெற்ற ஆங்கில கவிஞரான ஜான் ட்ரைடன், அவர் தன்னுடைய ஆய்வு நூல்ல இந்த கிரிட்டிக் சென்ஸ், அத திறனாய்வு, இலக்கிய திறனாய்வு என்கிற பொருள்ல பயன்படுத்துகிறார். இப்படி உலகம் முழுக்க பல விதங்கள்ல இது பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தமிழ்ல இலக்கியங்களை ஆய்வு செய்யக்கூடிய பழக்கம் இது ஒரு தனி துறையாக வந்தது பிற்காலங்களில் தான் என்றாலும், தொல்காப்பியம் முதற்கொண்டு பல நூல்களில் உரையாசிரியர்களாக தங்களை நிறுவிக் கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேருமே ஒரு வகையில் திறனாய்வைத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இலக்கிய ஆசிரியர்களும் உரையாசிரியர்களும் இலக்கியங்களுடைய உட்பொருள்களை தாம் உணர்ந்து அதை பிறருக்கு உணர்த்துவதற்காக உரைகளை எழுதி கொண்டிருந்தார்கள். அப்படி உரைகளை அவர்கள் எழுதி கொண்டிருந்ததின் நோக்கத்தில் பின்னணியில் இருந்த செயல்முறைக்கு பெயர்தான் திறனாய்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளப்பட்ட திறனாய்வில் முத்துசிவன் அவர்கள் 1944 விமரிசனம், அதாவது இந்த திறனாய்வு என்கிற பொருள்படக்கூடிய திறனாய்வு என்கிற சொல்லை நேரடியாக பயன்படுத்தாமல் விமரிசனம் என்கிற சொல்லோடு தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். 1944 விமர்சனம் என்கிற ஒரு பொருள் இந்த இலக்கிய தளங்களுக்குள் ஒரு பேசுபடு பொருளாக ஆகிவிட்டது. குறிப்பாக அதற்கு முன்பு பல உரையாசிரியர்கள் இலக்கியங்களின் உள்ளடக்கங்களையும் உறுதி பொருட்களையும் உணர்ந்து வெளிப்படுத்திய அந்த திறனாய்வுக்கு தனி அமைப்போ அல்லது இது விமர்சனம் என்கிற பார்வையிலோ எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இது ஒரு தனி இலக்கியமாகவே தமிழில் அமைந்திருக்கிறது என்பது மிக சிறப்புக்குரிய ஒன்று. ஆனால் 1944 விமர்சனம் என்கிற பொருளில் முத்துசிவன் அவர்கள் முதலாக, இந்த முத்துசிவன் அவர்கள் ரசிகமணி டிகேசி அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர். ஆகவே இந்த முத்துசிவனுடைய எடுத்துக்காட்டுகளில் அல்லது உரையாக்கங்களில் பெரும்பாலும் நாம நிறைய கூறுகளை பார்க்க முடிகிறது. அவை அத்தனையுமே இலக்கிய விமர்சனங்களாக மட்டுமே இருந்து வருகிறத நாம் பார்க்கலாம். அடுத்ததாக தோமுசி ரகுநாதன் ஐயா அவர்கள், தோமுசி ரகுநாதன் அவர்கள் மிக அறியப்பட்ட ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் இலக்கிய விமர்சனத்தை செய்வதற்கு மிகவும் நேர்த்தியான பல அணுகுமுறைகளை கையாண்ட ஒரு அம்சத்தை உடையவர். 1948 தோமுசி ரகுநாதன் அவர்கள் இலக்கிய விமர்சனம் என்கிற ஒரு நூலையே படைத்தளித்தார். அந்த இடங்களில் விமர்சனம் என்பது எல்லா துறைகளுக்கும், ஒருவர் ஒரு செயலையோ அல்லது ஒரு பொருளையோ அல்லது ஒரு நடவடிக்கையோ ஒரு கருத்தையோ ஒரு சித்தாந்தத்தையோ யாரேனும் ஒருவர் எதிர்கேள்விகளோடு மாற்று சிந்தனையோடு அணுகுகின்ற
பழக்கத்தை இலக்கிய தளங்களுக்கு இழுத்து வந்த நூலாக இந்த இலக்கிய விமர்சனம் அறியப்படுகிறது. அவரை அடுத்து கானா சுப்பிரமணியன் அவர்கள், கானாசு என்று நம்மால் அறியப்படக்கூடிய கானா சுப்பிரமணியன் அவர்கள் 1951ஆம் ஆண்டு விமர்சனத்தையே கலையாக செய்தார். அதாவது இலக்கியத்தை தான் நாம் கலையாக அணுகி பார்த்திருக்கிறோம். அதற்கு முன்பு வரைக்கும் இலக்கிய விமர்சனம் என்பது ஒரு தனி துறையாக, தனி இலக்கியமாக உருவெடுத்திருக்கவில்லை. அந்த கலை அம்சத்தை விமர்சன கலையின் மீது சேர்க்கின்ற பொழுது அதற்கு கூடுதலான முகத்தை தந்திருக்கிறார் கானாசு அவர்கள் என்பதில் மறுப்பதற்கில்லை. அவரை தொடர்ந்து இந்த தமிழ் திறனாய்வியல் துறை வேர்விட்டு கிளைத்து பலவாறாக பறைந்து விரிந்தது. அவர்களுள் மிக முக்கியமான இடத்தை பெறுவர் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள். 1953ஆம் ஆண்டு இவருடைய இலக்கிய கலை என்கிற நூல் தமிழ் சமூகத்தின் திறனாய்வு வரலாற்றில் மிகப்பெரிய தடயங்களை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது. இந்த நூல் இன்றைக்கும் முதுகலை மாணவர்களுக்கு பாடத்திட்டங்களில் இருக்கிறதை நாம் காண முடியும். இந்த நூலுக்கான மதிப்பு நம்ம கற்கையிலேயே நமக்கு இலக்கியத்தின் உள்ளும் புறமும் அழகுற புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. தற்போது மிக நெருங்கிய காலத்துக்கு முன்பு, குறைந்த சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இளங்கலை மாணவர்களுக்கான திறனாய்வு கலைக்கான பாடப்புத்தகமாக சு. நடராஜன் அவர்கள், சு. பாலச்சந்திரன் அவர்களுடைய திறனாய்வு கலை அல்லது இலக்கிய திறனாய்வு புத்தகங்கள் மட்டுமே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. சோ திறனாய்வு என்பது கடந்த காலங்கள் முதற்கொண்டு இன்றைய காலம் வரைக்கும், அதாவது உரையாசிரியர்கள் காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் மிக நேர்த்தியான வரலாற்று தடயங்களை இட்டு வந்திருக்கிறது. ஒரு 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 செயல்முறை காலந்தோறும் பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது என்றால் அந்த செயல்முறை எத்தனை வெற்றிகரமாக, எத்தனை மெருகேறி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த புள்ளியில் எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது. திறனாய்வு அடிப்படைகள் மிக முக்கியமானது. இந்த திறனாய்வு என்கிற இந்த செயல்முறைக்கு சில அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் இந்த திறனாய்வை மேற்கொள்ள முடியாது. இந்த திறனாய்வு என்பது என்ன என்கிறதை மிக சுருக்கமாக பார்ப்போம் என்றால், மிக 90களுக்கு முன்பே இந்த திறனாய்வு பற்றிய அடிப்படைகளை ஆய்வு செய்த டி.எஸ். எலியட் மற்றும் ரெனே வெல்லக் அவர்கள் கூறுகின்ற கருத்தை பார்ப்போம். இலக்கியத்தின் உச்ச தோழனாக இருந்து அதை உண்மையாகவும் நியாயமாகவும் வெளிப்படுத்துவது இலக்கிய திறனாய்வு என்ற வகையில் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு இலக்கிய திறனாய்வு என்பது இலக்கியத்தை மாற்று கோணத்தில் அணுகுகிறேன் என்கிற அடிப்படையில் இலக்கியத்தை சிதைத்து விடாமல் இலக்கியத்தின் உட்பொருள்களை உண்மையாகவும் நியாயமான அணுகுமுறைகளிலும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் ரெனே வெல்லக் அவர்கள் குறிப்பிடுகிறார். சமகாலத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமான பேராசிரியர் சு. நடராஜன் அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு திறனாய்விற்கு ஒரு அடிப்படையாக சொல்ல வருகிறது என்னவென்றால், திறனாய்வு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அதனை மேலும் வளர்ப்பதாக அமைவது வேண்டும், இலக்கியத்தை மேலும் படிப்பதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் திறனாய்வு ஒரு கிரியா ஊக்கியாக, அதாவது செயல் ஊக்கியாக இருக்க வேண்டுமே ஒழிய இலக்கியத்தின் அம்சங்களை, படைப்பாளியை உடைத்தெறிவதாக இருந்துவிட முடியாது அப்படிங்கிறதை அவர் இலக்கியம் எதுவானாலும் அது ஒரு சமூகத்தின் வாழ்வு. இலக்கியம் எதுவானாலும் அது ஒரு தனி மனிதனுடைய அனுபவங்களின் தொகுப்பு. அந்த அனுபவங்களின் தொகுப்புக்கு உற்ற மரியாதை அளிக்க வேண்டும் என்பதும், அந்த அனுபவங்களின் உரிய அணுகுமுறைகளோடு அதை அணுகி அவை நல்லன என்றால் ஏற்றுக்கொள்வதும் அல்லன என்றால் விட்டு விடுவதும் தான் இலக்கிய திறனாய்வின் அடிப்படைகளாக அமைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. திறனாய்வுக்கு பல வகைப்பாடுகள் இன்னும் வந்திருக்கின்றன. அந்த வகைப்பாடுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து விடலாம். விளக்கமுறை திறனாய்வு, ஒப்பீட்டு திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, ரசனை முறை திறனாய்வு, பாராட்டு முறை திறனாய்வு. விளக்கமுறை திறனாய்வை பாருங்கள், குறிப்பிட்ட அமைப்பில் இணைந்த ஒன்றின் மீது ஒளி பாய்ச்சியது போல அமைந்திருக்க வேண்டும், உண்மை பண்புகளை விளக்க வேண்டும். இதுதான் லியோன் லெவி அவர்கள் முன்வைக்கக்கூடிய விளக்கமுறை திறனாய்வு. இது பற்றி பலரும் கருத்து சொல்லியிருந்தாலும் கூட நாம் இந்த திறனாய்வை ஒரு பொருட்படுத்தாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட ஒளியில் அமைப்பில் அமைந்த ஒன்றின் மீது ஒரு குறிப்பிட்ட, நான் முன்னமே சொன்ன போல இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தின் தொகுப்பாகவோ அல்லது ஒரு கற்பனையின் குவியலாகவோ ஒரு படைப்பாக அமைந்து விட்ட பிறகு அந்த படைப்பின் மீது ஒளி பாய்ச்சுவதாக நம்முடைய இலக்கிய திறனாய்வு முறைகள் அமைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அது குறிப்பாக விளக்கமுறை திறனாய்வு அப்படியான பண்புகளை உள்ளடக்கியது என்கிறார் லியோன் லெவி. ஒப்பீட்டு முறை திறனாய்வு அப்படிங்கிறது இலக்கியங்களுக்கு இடையான உறவுகளை, சமுதாய அடிப்படைகளை பிற துறைகளோடும் பிற அணுகுமுறைகளோடும் கூட ஒப்பிட்டு பார்த்தல். குறிப்பாக ஆங்கில இலக்கியத்தையும் தமிழ் இலக்கியத்தையும்
குறிப்பாக கம்பனையும் ஷெல்லியையும், பாரதியையும் ஷெல்லியையும், பாரதிதாசனையும் வேர்ட்ஸ்வொர்த்தையும் இப்படி பல கோணங்களில் மேலை நாட்டு இலக்கியங்களோடு தமிழ் இலக்கியங்களை பொருத்தி ஒப்பிட்டு அவற்றின் பண்பு நலன்களை வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடியும். அவற்றை தான் எச்.எஸ். ரீமார்க் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இலக்கியங்களுக்கான உறவுகளையும் சமுதாய தத்துவியல் உள்ளிட்ட பிறதுறைகளோடு பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறார். மதிப்பீட்டு முறை திறனாய்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஐஏ ரிச்சர்ட்ஸ் சொல்லுகிறார், அடிப்படைகளை ஆராய்ந்து இலக்கியம் அல்லாதது என பகுத்துணர்ந்து வெளிப்படுத்துவது. எது இலக்கியம் எது இலக்கியம் இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வருவதுதான் மதிப்பீட்டு முறை திறனாய்வு. இது இலக்கியம் ஆகுமா அப்படின்ற எப்பொழுதுமே இந்த இது இலக்கியம் என்பதை தீர்மானிப்பவன் திறனாய்வாளனா அப்படிங்கிற கேள்வியும் இதுல தொக்கி நிக்கிறத பார்க்க முடியுது. நம்முடைய பி.சி. நடராஜன் கூட அந்த நூல்ல குறிப்பிடுகிற பொழுது, மதிப்பீட்டு முறை திறனாய்வு பிற்காலத்தில் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வந்து விட்டது. ஏனென்றால் அது பல மரபுகளை, பழைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தது. ஒரு முன்முடிவுகளோட ஒரு இலக்கியத்தை அணுகி, அந்த இலக்கியம் வந்து இலக்கியமா இலக்கியம் இல்லையா அதை தீர்மானிக்கிற பொறுப்பு வந்து திறனாய்வாளன் கையில் வரும் என்கிற இந்த பார்வை கோணம் நிச்சயமாக ஒரு இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதாக அமையாது, திறனாய்வு அடிப்படைகளுக்கு முரணாக இருக்கும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசனை முறை திறனாய்வு, நாம் ஒரு வாசக மனநிலையில் இருந்து உள்ளடக்கத்தை விட உருவத்தை, அதாவது ஒரு கவிதை இருக்கிறது என்றால் அந்த கவிதை சொல்லக்கூடிய கருப்பொருளை விட அந்த கவிதையினுடைய அமைப்பு, இப்போ கவிதை புரிந்ததா இல்லையோ, ஆனால் அந்த ஓசை நயம் அவனுக்கு பொருட்பட்டாக ஒன்று புரிதலுக்கு உட்பட்டால் அது நன்றாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் வைக்கப்படக்கூடிய திறனாய்வு. அதாவது உருவம் மட்டுமே போதும், உள்ளடக்கம் பெரிய அளவில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதில்லை என்கிறது. இப்போ தத்துங்கரட விகடதட தந்தி பிறகும் மறுப்பில் விளை என்று சங்க பாடல்கள் பாடும் அதனுடைய உட்பொருளை அமைந்து கொள்வதற்கு சிறந்த ஒரு விளக்க முறை தேவைப்படுகிறது. மற்றபடி அது இசை நுட்பமாக கேட்க அழகாக இருக்கிறது. அந்த மாதிரியான சில ரசனை முறைகளை ஒரு காலகட்டங்களில் ரசனையாகவே சில திறனாய்வுகள் இருந்தன. உட்பொருள்களுக்கு முக்கியத்துவம் விடாமல் வடிவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த ரசனை முறை திறனாய்வு. கடைசியாக பாராட்டு முறை திறனாய்வு. முன்னாடியே நாம் முடிவு செய்து விடுவது. ஒரு கம்ப ராமாயணம் என்கிற ஒரு நூலை நீங்கள் கம்பன் கழக நிகழ்வுகளை கவனிச்சீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் கம்பராமாயணம் என்கிற நூலை வியந்தோதக்கூடிய மனநிலைக்கு முன்னாடியே வந்துருவாங்க. அந்த ஒரு இலக்கிய பகுப்பை ஆய்வு செய்கின்ற பொழுது, திறனாய்வு செய்கின்ற பொழுது, அந்த இலக்கிய பகுப்பின் குறை நிறைகளை காய்தல் ஊத்தலின்றி விளக்க வேண்டிய பொறுப்பை தாண்டி என்னதான் விமர்சனங்களை முன்வைத்தாலும் கடைசியாக அந்த இலக்கியத்தை வியந்தோதுகின்ற ஒரு பழக்கத்தில் அந்த இலக்கிய திறனாய்வு நிறைவு பெறுகின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த முறையிலான பாராட்டு முறை திறனாய்வு ஓரளவு சுணக்கம் காண்கிறது என்பதையும் நம்மால் கவனத்தில் கொள்ள முடிகிறது. திறனாய்வு அணுகுமுறைகளை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு திறனாய்வும் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், இந்தந்த திறனாய்வு வகைகளை எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும், வெவ்வேறு அணுகுமுறைகள் பல இருந்தாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறைகளை கையில் எடுத்திருக்கிறோம். அறநறிவு அணுகுமுறையை வந்து மேத்யூ அர்னால்டு உட்பட்ட பல சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயுமே அறநெறி அணுகுமுறைங்கிறது நம்முடைய நீதி இலக்கியங்களை அணுகக்கூடிய பெரும்பாலான தமிழ் இலக்கிய ஆய்வாளர்கள் அல்லது திறனாய்வாளர்கள் இந்த அணுகுமுறையை பின்பற்றாங்க. மரபு வழிபட்ட நீதிநெறிகளை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையில் அணுகுவது. மரபு வழிபட்ட நீதிநெறிகளை அப்படின்னா காலந்தோறும் எவ்வாறு, அதாவது முன்னோன் எவ்வழி செப்பினன் அவ்வழி செப்புதல் மரபு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மரபு வழிப்படி பழைய அணுகுமுறைகளோட அணுகுதல், சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா அணுகுமுறைகளையும் இதுல பயன்படுகிறது அப்படிங்கிற அணுகுமுறை தான். புதிய அணுகுமுறைகள் அல்லது மாற்று கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள், முரண்கள் பொருத்தி பார்ப்பதற்கான வழிகளை இங்க கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். இதை முன்மொழிந்தவர் மேத்யூ அர்னால்டு அவர்கள். வரலாற்றியல் அணுகுமுறைங்கிறது இலக்கியத்தை வரலாற்றின் பின்னணியில் அலசுவது. வரலாற்று பின்னணி, இலக்கியம் என்பதை ஒரு சமூகத்தினுடைய அல்லது ஒரு தனிநபருடைய ஒரு இனக்குழுவினுடைய வரலாற்று அடிப்படைகளை உள்வாங்கி தான் இருக்கும். நீங்க எந்த காலத்தை பற்றி அறிய விரும்புகிறீர்களோ அந்த காலத்தின் இலக்கியத்தை படித்தால் அந்த காலத்தை பற்றி உங்களால் அறிந்து கொள்ள முடியும் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். அப்படி வரலாற்றை ஒருவன் அணுக முற்பட்டால், அவன் வரலாற்றியல் அடிப்படையில் அணுக முற்பட்டால் அவன் இலக்கியத்தை வரலாற்றின் அணுகுமுறைகளோடு அணுக வேண்டும் அப்படிங்கிறதான் இமானுவேல் காண்ட் அவர்கள் முன்வைக்கிறார். இமானுவேல் காண்ட் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த அடிப்படைகளை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு சில புரிதல்களுக்கு உட்பட முடியும். நம்ம குறிப்பாக இமானுவேல் காண்ட் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த அணுகுமுறை இலக்கியத்தின் வரலாற்றின் அடிப்படையில் அல்லது அதன் பின்னணியில் அணுகுவது அப்படிங்கிற முறைதான். உளவியல் அணுகுமுறை அப்படிங்கிறது சமூக தனிமனித
படைப்பாளியும் உளவியல் அடிப்படைகள் கொண்டு எப்பொழுதுமே ஒரு இலக்கியத்துக்குள்ள இலக்கியம் என்பது சமூகத்தின் பாதிப்பினால் உருவாகக்கூடியதுதான். சமூகம் ஒரு தனி மனிதனுக்கு தரக்கூடிய உணர்வுகளின் அடிப்படையில் அல்லது அவன் வெளியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற சில தகவல்களின் அடிப்படையில் எழுவதுதான் இலக்கியம். அவன் கற்பனையாக எழுதினாலும் கூட சமூகத்தின் தாக்கம் பெருமளவு நிறைந்திருக்கும் இலக்கியத்துல. அப்படி இருக்கும் பொழுது இலக்கியம் என்பது சமூகத்தின் உளவியலையும் அந்த சமூகத்தை பற்றிய தனிமனித உளவியலையும் பிரதிபலிப்பதாக இருக்கும். ஆகவே உளவியல் கூறுகளை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் முன்வைத்திருக்கிறார். இதுல பெரும்பாலும் உளவியல் அப்படிங்கிறது வரும்போதே நமக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய தத்துவங்கள், மனோ தத்துவ நிபுணரான சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய பல்வேறு அணுகுமுறைகளை நாம் இந்த அணுகுமுறைக்குள்ள பொருத்தி பார்க்க முடியும். அப்புறம் மொழியியல் அணுகுமுறை. மொழியியல் அப்படிங்கிறது, மொழி என்பது ஒரு சமூகத்தினுடைய விளைவு. ஒரு சமூகம் தன்னை பதிவு செய்து கொள்கிற ஒரு மிக முக்கியமான கருவி அல்லது கடத்தி மொழிதான். அந்த மொழி என்னவாறு ஒரு இலக்கியத்தில் வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு மொழி ஒரு நாகரிகத்தின் முதிர்ச்சியை காட்டக்கூடியது. ஒரு மொழி மிக நேர்த்தியாக இருந்ததென்றால், ஒரு மொழி மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சமூகம் மிக நேர்த்தியான பண்பாட்டு மரபுகளை வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள்படும். எவ்வளவு நீண்ட மொழி பாரம்பரியத்தை நீங்கள் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்களும் உங்கள் சமூகமும் மிக நேர்த்தியான பண்பாட்டு விளைவியங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்பது வரலாற்று ஆய்வாளர்களுடைய கருத்து. ஆகவே ஒரு இலக்கியம் என்பது அது எந்த வகையில் மொழியியல் ரீதியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் மொழியியல் அணுகுமுறை மேற்கொள்ளப்படுகிறது. இதை ரோமன் யாக்கப்சன் நிறைய பேர் மொழியியல் அணுகுமுறைகளை முன்வைச்சிருக்கிறாங்க. இந்த நம்ம தமிழ் சமூகத்திலேயுமே அமைப்பியல், மொழி அமைப்பியல் சமூக அமைப்பியல் நோக்கிலையும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அமைப்பியல், பின் அமைப்பியல் எல்லாம் நிறையவே வந்திருக்கிறது அப்படிங்கிறதை நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஐயா தமிழவன் அவர்களுடைய பெரும்பாலான ஆய்வுகள் மொழி அமைப்பில் இருந்து சமூக அமைப்பை நோக்கி இலக்கிய தளத்தை நகர்த்தக்கூடிய ஒரு பாங்கையும் நாம் பார்க்க முடிகிறது. சமுதாயவியல் அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது. சமுதாயம், நான் முன்னமே சொன்ன மாதிரி இலக்கியம் என்பது இலக்கியமும் தனிமனிதனும் சமுதாயம் இல்லாமல் இல்லை. இலக்கியமும் தனிமனிதனும் மொழி இல்லாமல் இல்லை. இலக்கியமும் சமுதாயமும் எங்கெங்கே உறவு கொள்கிறதோ அந்த அடிப்படைகளோடு அணுகுவதுதான் மார்க்சிய அணுகுமுறை, அதாவது சமுதாயவியல் அணுகுமுறை. இதற்கு எடுத்துக்காட்டாக நாம மார்க்சியத்தை சொல்லலாம். ஒரு சமுதாயம் எவ்வாறு மொழி வழியாக தன்னை பரிணமித்துக் கொள்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான அணுகுமுறையாகத்தான் இந்த அணுகுமுறையை நாம எடுத்துக்கலாம். பெரும்பாலான மார்க்சிய அறிஞர்கள் பெரும்பாலும் சமூகத்துடனான இலக்கியத்தின் முரண்களை அல்லது சமூகத்துடனான தனிமனித முரண்களை சமூகத்துடனான பொருளியல் கூறுகளோடு அணுகுகிற, உற்பத்தி முறைகளோடு அணுகுகிற பழக்கம் மிக நெருக்கமானது. அவ்வகையில் காரல் மார்க்ஸ் அவர்கள் முன்மொழிந்த மார்க்சிய கண்ணோக்கு அல்லது மார்க்சிய சித்தாந்த பின்னணியிலிருந்து சமுதாயத்தை அணுகுவது என்பது மிக முக்கியமானது. அவ்வாறு சமுதாயவியல் அணுகுமுறையும் ரொம்ப அவசியமானது. அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் கார்ல் மார்க்ஸ் அவர்களுடைய மார்க்சிய சிந்தனை அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கலாம். இலக்கிய படைப்பாளர், திறனாய்வாளர் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் நேச்சர் இருக்கு. அதாவது பலருக்கும் என்னன்னா, இலக்கிய படைப்பாளர் வேற, திறனாய்வாளர் வேறையா? ஒரு சமூகத்தின் அனுபவங்களை உள்வாங்கி கொண்டு அதனை படைத்தவன் தானே படைப்பாளன். அவ்வகையில் படைப்பாளனே ஒரு திறனாய்வாளன் தானே அப்படின்லாம் பலரும் நமக்கு சந்தேகங்கள் எழுவதுண்டு. இலக்கிய படைப்பாளன் திறனாய்வாளன் ஆக கூடாதா அப்படின்னா, நிச்சயமாக அவனும் திறனாய்வாளன் தான். திறனாய்வாளர் படைப்பாளராக மாற முடியாதா? நிச்சயமாக அவரும் படைப்பாளராக முடியும். இதுல எந்த விஷயம் இல்லை. அப்போ எந்த இடத்துல சில வேறுபாடுகள் வருகிறது என்றால், படைப்பாளன் என்பவன் தனக்கு சமூகத்தின் வாயிலாக அல்லது தன்னுடைய வாழ்வியல் அனுபவங்களின் வாயிலாக தான் உணர்கின்ற உண்மைகளை கலையியல் நுணுக்கத்தோடு மொழி வழியாக அழகுற வெளிப்படுத்தக்கூடிய பண்பினை பெற்றவனாக இருக்கிறான். அதே படைப்பாளன் தன்னுடைய இலக்கியத்தை திறனாய்வு செய்ய வருகின்ற பொழுது அவனுக்கு புதிய எண்ண கருத்துக்களை உருவாக்கி கொள்ள முடியும் என்றால் அவன் மிகச்சரியான திறனாய்வாளனாக வெளிப்பட முடியும். அதனால்தான் திறனாய்வாளருக்கான சில தகுதிப்பாடுகளும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்பை தானே திறனாய்வு செய்கின்ற பொழுது அங்கே தற்சார்பு எழுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால படைப்பாளனையும் திறனாய்வாளனையும் வேறு வேறு தளங்கள்ல வச்சு பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. திறனாய்வாளன் அவன் ஒரு சார்பில்லாமல் எல்லா இலக்குகளையும் நன்கு அறிந்தவனாக இருந்து ஆய்வு செய்பவன். படைப்பாளன் பெரிய கல்வி அறிவுடையவனாக, நிறைய வாசிப்பு உடையவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை.
ஆனால் திறனாய்வாளன் நிச்சயமாக வாசிப்பு அனுபவமும் கல்வி அறிவும் இருந்தால் அவன் மிகச்சிறந்த திறனாய்வாளராக வெளிப்பட முடியும். பலபட்ட அறிவை சுமந்திருப்பவன் திறனாய்வாளன். ஒரு அறிவை எடுத்துக்கொண்டாலும் அவற்றை அழகுற வெளிப்படுத்த தெரிந்தவன் படைப்பாளன் என்கிற அளவில் இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே படைப்பாளனை விட திறனாய்வாளன் ஒருபடி மேல் நின்றே அணுகுகிறான் இலக்கியத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இலக்கியம் பல்வேறு கூறுகளை உள்ளடக்கியது. இலக்கியத்துக்குள்ள ஒரு பல்வேறு சார்புகள் நிச்சயமா இருக்கும். அந்த சார்புகள் என்னெல்லாம்? ஏன்னா இலக்கியம் என்பது ஒன்று இல்ல. இலக்கியம் பல விழுமியங்கள், சமூகத்தின் பல விழுமியங்கள், பல பரிணாமங்களின் விளைவு தான் இலக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். குறிப்பா வரலாறு, மொழி, சமூகம், பண்பாடு, அறநெறி, தத்துவம் இவை எல்லாவற்றை சேர்ந்த தொகுப்பு தான் திறனாய்வு என்கிற பொழுது, அந்த திறனாய்வு செய்கின்ற ஒரு திறனாய்வாளன் இந்த இத்தனை துறைகளுடைய அறிவில் குறைந்தபட்சத்தையாவது அவன் பெற்றிருத்தல் மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே திறனாய்வு என்பது ஒரு துறை சார்ந்தது அல்ல, அது பல்துறை சார்ந்தது. குறிப்பாக இலக்கிய திறனாய்வு அத்தனை சமூக துறைகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திறனாய்வுகள் சமீப காலத்துல பல்வேறு பரிணாமங்களுக்கு உட்பட்டிருக்கு. குறிப்பா திறனாய்வுகள் முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அறநெறி திறனாய்வு, ரசனை முறை திறனாய்வு, பாராட்டு முறை திறனாய்வு, மதிப்பீட்டு முறை திறனாய்வு, இப்படி ரொம்ப 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 பழமையான சில அம்சங்களை உடையதாகவே இருந்துச்சு. ஆனா நவீன காலங்களில் குறிப்பாக அறிவியல் யுகமான 21ஆம் நூற்றாண்டில் முக்கியமான சில திறனாய்வு பரிணாமங்கள் நாம் அடைந்திருக்கிறோம். நாம் சமூகத்தால் கண்டுகொள்ளப்படாத, நம் திறனாய்வு கண்களுக்கு புலப்படாத, இலக்கிய வழிகளுக்கு அப்பாலே நிறுத்தப்பட்ட பல விளிம்பு நிலை மனிதர்கள் இப்பொழுது திறனாய்வு வட்டங்களுக்குள் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமாகும். ஒடுக்கப்பட்டோர், அதாவது சமூக நிலைகளிலேயோ அல்லது சமய நிலைகளிலேயோ புறக்கணிக்கப்பட்ட பல மக்கள் இன்றைக்கும், குறிப்பா இந்தியாவில் பாத்தீங்கன்னா தலித்துகள் என்று அடையாளம் குறிக்கப்படக்கூடிய பட்டியலின பழங்குடியின மக்கள், அவர்கள் இலக்கிய வட்டத்துக்கு வெளியேவே வைக்கப்பட்டிருந்த காலம்தான் கடந்த காலங்கள்ல இருந்தது. இப்பொழுது அவர்களை பற்றிய இலக்கியங்களும் திறனாய்வு செய்யப்படுகின்றன. பழைய தமிழ் இலக்கியங்களுக்குள் கூட முழுவதும் நிறைந்திருப்பது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய பிரதிநிதித்துவம் தான். இவர்களுடைய வாழ்க்கை முறை, பழங்குடியின பாமர மக்களுடைய வாழ்க்கை முறைகள் தான் சங்க இலக்கியம் முழுக்க நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் கூட புரிந்து நாம் திறனாய்வு செய்துதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அதற்கு நவீன திறனாய்வு பரிணாமங்கள் வழிவிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல வரவேற்கத்தக்க அம்சம். இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பல மக்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் சொன்னோம். அவர்களுக்கு அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகள் குறித்த இலக்கிய பகிர்வுகள் பெருமளவில் இல்லை. நீங்க சங்க இலக்கியங்களோ அதற்கு பின்பு வந்த இலக்கியங்களிலேயே கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமான எந்த பெயர்களும் சுட்டப்படவில்லை. அதோட சுட்டப்படக்கூடிய பெயர்களும் நொண்டி என்கிற மாதிரி அல்லது குருடு என்கிற மாதிரி சில அசௌகரியங்களை தரக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் இலக்கியங்கள்ல வெகு சர்வசாதாரணமாக உலா வந்ததை நாம பார்க்க முடியும். ஆனால் நவீன இலக்கிய திறனாய்வுகள் இந்த இலக்கியங்களின் உட்கூறுகளையும் அந்த சொற்களின் பின்புல அரசியலையும் தெளிவாக புலப்படுத்தி அவற்றுக்கு மாற்று பரிணாமங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. அதுபோல கருப்பினத்தவர்கள், நிறத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் எந்த சமூகத்தில் இருந்தாலும் எந்த உச்சப்படிநிலையில் இருந்தாலும் கூட எல்லா நிலையிலும் அடக்கி ஒடுக்கப்படுகிற பெண்கள், தங்களுடைய இயற்கை சார்ந்த வாழ்வினாலேயே நகர்ப்புற மக்களால் மிக வெறுத்து ஒதுக்கப்பட்ட பழங்குடியின மக்கள், வாழ்வாதாரம் நசுக்கப்பட்டு போர்களாலும் வறுமையினாலும் புலம்பெயர்ந்து வேறொரு நாட்டில் தஞ்சம் போகக்கூடிய புலம்பெயர்ந்தோர், இப்படியான பலரும் இப்பொழுது இலக்கிய வட்டத்தின், குறிப்பாக இலக்கியத்தினுடைய பேசுபொருளாக திறனாய்வாளர்கள் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் என்பது நவீன காலத்தின் நவீன திறனாய்வு பரிணாமங்களின் உச்சகட்ட வளர்ச்சியை நமக்கு காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்பது வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான அம்சம். இந்த திறனாய்வு பற்றி நாம் புரிந்து கொள்வதன் வழியாக, இந்த திறனாய்வின் அடிப்படைகளை நாம் முழுமையாக கற்றுக்கொள்வதன் அடிப்படையாக நாம் கற்பதும் பெறுவதும் என்ன? திறனாய்வு அடிப்படைகளை சரியாக அறிந்து கொள்வது, திறனாய்வு அணுகுமுறைகளை புரிதலுக்கு உட்படுத்துவது, அடிப்படைகளை அறிந்து கொண்டு அணுகுமுறைகளை புரிதலுக்கு உட்படுத்தி அவை தேவையா தேவையில்லையா என்பதற்கான மதிப்புக்கு திறனாய்வு கோட்பாடுகளின் வழியாக இலக்கியங்களை மதிப்பிட பழக வேண்டும். பழகுகிறோம். இந்த திறனாய்வு கலையை முழுமையாக கற்றுக்கொண்ட ஒருவனால்
பனுவலாக்கத்தின் கருத்தமைவுகளை நிச்சயமாக பனுவலாக்கத்தின் கருத்தமைவு என்கிற பொழுது அது நூல்கள் படைக்கப்படுவதின் உள் அரசியல், நூல்களால் இலக்கியத்தால் சமூகத்தில் விளைகின்ற மாற்றங்கள் சமூகம் இலக்கியத்தால் வடிவமைக்கப்படுகிறது என்கிற உண்மையை நாம் உணர முடியும் என்கிற வழியில் நாம் திறனாய்வு வழியாக நிறைய அம்சங்களை கற்றுக்கொள்கிறோம். திறனாய்வு வழிமுறைகளையும் வரையறைகளையும் விளக்கங்களையும் கேட்டு அமைந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வாழ்வு வளம் வரட்டும். வாழ்க தமிழ். நன்றி.